அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான தேர்ச்சி விவரப் பட்டியல் என்னைக்கு வரும்? இதை பற்றின அமைச்சர் ஒரு செய்தி குறிப்பிலும் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? எப்போ இந்த ரிசல்ட் வரும்? அடுத்த எக்ஸாம் என்னென்ன இருக்குது? அப்படின்ற ஒரு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலிவான விலையில் அவங்களுக்கு கிடைக்காது. அதை அப்படியே லாப நோக்கு இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நானும் கீழே கொண்டு போய் சேர்க்கிறேன். பண்ண போறோம் சார், பண்ண போறோம். பண்ணையில சொல்லி நடந்துங்க. நீங்க கேட்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அதன் நோக்கம். அதன் அடிப்படையில் இதுவரை 3 கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் 12,500 பேர் பணி நியமனம் மாவட்ட ஆட்சியர் மையங்களிலும் அதைப்போல டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு 12,500 பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதே போல இப்பொழுது 4ஆம் கட்டம் தேர்வுகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு, வந்திருக்கணும். இடையில பொங்கல் போன்ற பண்டிகைகள் வந்த காரணத்தால அலுவலர்களுக்கு கூடுதல் பணிகள் இருந்துச்சு. வெகு விரைவில் அந்த முடிவுகளும் வெளியிடும். தமிழக அரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் நேற்று, அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. இதில் என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் இன்னும் தள்ளி போகுதுன்ட்டு செய்தியாளர் கேட்டதுக்கு அவர் பொங்கல் தொகுப்பு பரிசு, பொங்கல் விடுமுறை, அதுக்கப்புறம் இந்த பெஞ்சன் புயல் காரணமாக இழப்பீடு தொகை கணக்கிட்டது, அடுத்தது அவங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுத்ததுன்ட்டு பல்வேறு வேலைகள் மற்றும் விடுமுறை நாட்கள் அதிகம் இருந்ததுனாலையும் இந்த கணக்கீடு, அதாவது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு டிலே ஆகிடுச்சுன்ட்டோம். இதை நாங்கள் சீக்கிரமே விட்டுருவோம். தமிழக அரசு மாதம் இதுக்கான பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் அதிகரித்து தான் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு இதுலேயும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இதில் நாங்கள் இந்த ரிசல்ட் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியும் இதில் சொல்லியிருக்காரு. முழு வீச்சில் தான் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் இந்த செய்தி குறிப்பில் அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி, அதாவது எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்யூர்மெண்ட் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது முடிஞ்ச உடனே அதுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்படும்ன்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2019 ஆண்டு தான் எஸ்ஆர்பி நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலமாக. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 6 வருடமாக ஸ்டேட் ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலமாக எந்த ஒரு கூட்டுறவு இதுலேயும் மாவட்ட கூட்டுறவு வங்கியில் ஆட்கள் எடுக்கவே இல்லை. ஸோ இது வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர், போஸ்டிங் வெளில வாங்கிட்டு போனவங்கன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. காலி பணியிடங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிறையாவே இப்போ இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 6 வருஷம் பிட்வீனில் இவ்வளோ இருக்குது. ஸோ இதையும் நாங்கள் கூடிய விரைவில் நிரப்ப இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான தேர்ச்சி விவரப்பட்டியல், அடுத்தது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து முடித்த உடனே அடுத்தது உடனடியாக இது நாங்கள் விட்டு இதுக்கும் நாங்கள் எக்ஸாம் வச்சு அடுத்த கட்டமாக பணிகளை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கூட்டுறவு தலைவர் நம்ம அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் இதுக்கான வேலை மும்முரமாக நடக்குதுன்னும், இதுக்கு சீக்கிரமே ரிசல்ட்டை நாங்கள் விட்டுருவோன்ட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் விட போகிறதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக நடந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் பொறுத்திருந்து பார்ப்போம், இது கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.